இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்புவதற்கான பொது மன்னிப்பு திட்டம் 2.0 அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீட்டிப்பு. உள்துறை அமைச்சர் அறிவிப்பு. மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் அந்நிய நாட்டவர்களை அவர்களின் தாயகத்திற்கு திருப்பி அனுப்புவதற்கான பொது மன்னிப்பு திட்டம் 2.0 அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று அறிவித்துள்ளார். இந்த பொது மன்னிப்பு திட்டம் 2.0 இந்த மே மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடையவிருந்த சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்புவதற்கான பொது மன்னிப்பு திட்டம் தீபகற்ப மலேசியா மற்றும் லபுவானுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயண ஆவணங்களின்றி மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் மீது எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்க அவர்களே தாங்களாக முன்வந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கு அனுமதிப்பதே இந்த பொது மன்னிப்பு திட்டத்தின் நோக்கமாகும் என்று டத்து ஸ்ரீ சைஃபுடின் விளக்கினார். சட்டவிரோத குடியேறிகளும் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை பெர்மிட் அனுமதி அட்டை நிபந்தனையை மீறி கூடுதல் காலத்திற்கு தங்கிவிட்ட அந்நிய நாட்டவர்களும் 500 ரிங்கிட் அபராத தொகையை செலுத்திவிட்டு தங்கள் தாயகம் திரும்புவதற்கு இந்த பொது மன்னிப்பு திட்டம் 2.0 வகை செய்வதாக டத்து ஸ்ரீ சைஃபுடின் தெளிவுபடுத்தினார். இன்று புத்ராஜயாவில் மலேசிய குடிநுழைவுத்துறையின் சிறந்த சேவையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிகழ்விற்கு தலைமையேற்ற போது டத்து ஸ்ரீ சைஃபுடின் இந்த பொது மன்னிப்பு திட்டம் நீட்டிப்பிற்கான கால அவகாசத்தை அறிவித்தார். ஆசிரியர்களின் பணியிட மாற்ற விண்ணப்பத்திற்கான நிபந்தனைகளை கல்வி அமைச்சு சற்று தளர்த்தியுள்ளதாக அதன் அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் 2 ஆண்டு கல்வி சேவையில் இருந்த ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் கேட்டு தற்போது விண்ணப்பிக்க முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த பணியிட மாற்ற விண்ணப்பத்திற்கு 2 ஆண்டு கல்வி சேவையை தவிர வேறு எந்தவொரு நிபந்தனையும் விதிக்கப்படாது என்று ஃபர்லினா சிடே தெரிவித்தார். ஆசிரியர்கள் நல்வாழ்வு அவர்களின் தன்னலமற்ற சேவையை கருத்தில் கொண்டு மடானி அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஃபர்லினா சிடே குறிப்பிட்டார். இன்று 2025ஆம் ஆண்டிற்கான 54வது ஆசிரியர் தினத்தை ஒட்டி கூச்சிங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றுகையில் ஃபர்லினா சிடே இதனை தெரிவித்தார். தனது கைபேசியில் ஆபாச வீடியோ படங்களை வைத்திருந்ததாக ஆசிரியர் ஒருவர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 30 வயது குஸ்தி ஈஷா ஃபித்ரி ஷா என்ற அந்த ஆசிரியர் மேஜிஸ்ட்ரேட் ஏ ஷாமினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அந்த குற்றச்சாட்டின் கடுமை மற்றும் அது எந்த அளவிற்கு ஓர் அரசு ஊழியருக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள முடியுமா என்று அந்த ஆசிரியரை நோக்கி மேஜிஸ்ட்ரேட் ஷர்மினி வினவினார். என்னை நோக்கி சிரிக்க வேண்டாம், குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்பது குறித்து மேஜிஸ்ட்ரேட் ஷாமினி வினவிய போது குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோருவதாக அந்த ஆசிரியர் பதில் அளித்தார். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி ஜோஹர் பசிர்குடா தமான் சஹாயாவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். இது பொது தேர்தல் காலம் அல்ல. மக்கள் சேவையில் தீவிர கவனம் செலுத்துமாறு ஜோஹர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மகோத்தா இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அறைகூவல் விடுத்துள்ளார். இன்று ஜோஹர் பாரு பங்குனான் சுல்தான் இஸ்மாயில் கட்டடத்தில் ஜோஹர் மாநிலத்தின் 15வது சட்டமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ஜோஹர் ரீஜன் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஜோஹர் மாநிலத்தில் உள்ள 56 சட்டமன்ற உறுப்பினர்களும் தத்தம் தொகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சினைகளை கண்டறிவதிலும் அவற்றுக்கு தீர்வு காண்பதிலும் உரிய முன்னுரிமையையும் அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்று துங்கு இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். மே 17 பினாங்கில் உள்ள ஸ்பைஸ் அரோனாவில் நடக்க போற 17th ஆனுவல் எடிஷன் அவார்டுக்கு நம்ம மனம் கவர்ந்த கொமெடியன்ஸ் விஜய் டிவி புகழ், ரெடின் கிங்ஸ்லி, ரோபோ சங்கர், சதீஷ் என பல நட்சத்திரங்கள் வராங்க. உடனே முன்பதிவு பண்ண மை டிக்கெட் ஏசியாவில் புக் பண்ணுங்க.
இஸ்லாத்திற்கு மதம் மாறிய 47 வயது நபர் அந்த மதத்திலிருந்து விலகி தனது பூர்வீக மதமான கிறிஸ்துவத்திற்கு திரும்புவதற்கு செய்து கொண்ட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை புத்ராஜியா அப்பீல் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. அந்த நபர் செய்து கொண்ட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தில் அடிப்படை தகுதிப்பாடு இல்லை என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ எம் நந்தபாலன் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். இஸ்லாத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை கடந்த 2010ஆம் ஆண்டில் கரம் பிடித்ததாகவும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மனமுறிவு ஏற்பட்டுவிட்டதாகவும் அந்த நபர் தனது விண்ணப்பத்தில் தெரிவித்தார். திருமண மனமுறிவுக்கு பிறகு தனது பூர்வீக மதமான கிறிஸ்துவ சமயத்திற்கு திரும்புவதற்கு அனுமதி கேட்டு தாம் செய்து கொண்ட விண்ணப்பத்தை ஷரியா நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் நிராகரித்து விட்டதாக அந்த நபர் தனது மேல்முறையீட்டில் தெரிவித்திருந்தார். கட்டுமான தளத்தில் பாரம் தூக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பாரம் தூக்கிய வண்டி ஒன்று திடீரென்று சாலையை நோக்கி குடை சாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் காயமுற்றார். அதிர்ஷ்டவசமாக சாலையில் எந்தவொரு வாகனமும் வராததால் உயிர் பலி நிகழ்வது தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் இன்று காலை 9 மணி அளவில் பினாங்கு பயான் லப்பாஸ் கம்போங் ஸ்ரோனோ அருகில் ஜலன்பர் மத்தாங் டாமர் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. அந்த பாரம் தூக்கி வண்டி பிரதான சாலையில் விழுந்து வாகன போக்குவரத்துக்கு தடங்கலை ஏற்படுத்தியதால் அதனை அகற்றுவதற்கு ஏதுவாக பத்துமாவும் பயான் லப்பாஸ் சாலை அனைத்து வாகனங்களுக்கும் தற்காலிகமாக மூடப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறைச்சாலை வார்டன் ஒருவர் சிமெண்ட் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மாண்டார். இந்த விபத்து நேற்று மாலை 5:50 மணி அளவில் மலாக்கா சுங்கை உடாங் குப்பைகள் அகற்றும் மையத்தின் அருகில் உள்ள லெபோ SPA சாலையின் சமிக்கை விளக்கு பகுதியில் நிகழ்ந்தது. 42 வயது சார்ஜன் அமால் நூர்லீடார் என்பவரே இந்த சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. சிவப்பு நிற சமிக்கை விளக்கு பகுதியில் தனது மோட்டார் சைக்கிளில் அந்த சிறை வார்டன் நின்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. பிரேக் செயல் இழந்திருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த சிமெண்ட் லாரி வேக கட்டுப்பாட்டை இழந்து சிறை வார்டனின் மோட்டார் சைக்கிளை மோதியதாக நம்பப்படுகிறது என்று மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.